உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு என்ற பொய்யாமொழி புலவரின் குரலுக்கு இலக்கணமாக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே தமக்கென இயலாது பிறர் நலனுக்காக வாழும் உயரிய பண்பை பெற்றிருந்ததால் மக்கள் நலனே தம் நலன் என எண்ணி முத்தாய்ப்பான, முன்னோடியான, உதாரணமான, உத்தரவாதமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் அகிலமே ஆராதிக்கிறது. நரகாசுரன் எனும் தீய சக்தியை திருமால் அழித்ததன் நினைவாக கொண்டாடப்படும் தீபாவளி திருநாளை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக அரசின் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கியுள்ளார். விடிவெள்ளி வான்விளக்கு, விரிகடல் பள்ளிக்கூடம், சுருளும் மலை தோழமை, நீலமேகம் குடை, பாயும் புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் தேக போர்வை, காயும் ரவிச்சுடர் கூரை, கட்டுமரம் வாழ்வீடு, மின்னல் வலை அரிச்சுவடி, பிடிக்கும் மீன்கள் உடைமைகள், குமுறும் இடி காணும் கூத்து, வெண்மணல் பஞ்சுமெத்தை, முழுநிலா கண்ணாடி, மூச்சடக்கி நீந்துதல் யோகம் என வாழும் மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட மேன்மை மிகு திட்டங்கள் வகுத்து மீனினம் பெருக்க நடவடிக்கை எடுத்து நீல புரட்சிக்கு வித்திட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் பூம்புகாரில் 148 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க 11/9/2013 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. கடல் மீனவர்களுக்கான தேசிய சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம் மற்றும் கடல் மீனவ மகளிருக்கான சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த நிவாரணத் தொகை 1800 ரூபாயிலிருந்து 2700 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. கிராமப்புறங்களில் மீன் வளர்ப்பினை விரிவாக்கம் செய்யவும், விவசாயிகள் மீன் வளர்ப்பு மூலம் கூடுதல் வருவாய் பெற்றிடவும், நிலத்தடி நீரை செறிவூட்டும் நோக்குடனும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த முன்னோடி திட்டமான பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு வாயிலாக ஆண்டொன்றிற்கு கூடுதலாக 75 டன் மீன்கள் உற்பத்தி செய்யப்படுவது. மீனவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அயல் நாட்டில் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி வழங்கிய விவரங்களையும், இலங்கையில் தமிழக மீனவர்களுக்கு எதிராக புனையப்பட்ட வழக்கை சட்ட ரீதியாகவும் ராஜாங்க ரீதியாகவும் எதிர்கொண்டு வழக்கிலிருந்து மீனவர்களை விடுவித்து இடைக்கால நிவாரணமாக 2 லட்சம் ரூபாயும், புதிய வாழ்வினை தொடங்க கூடுதல் நிதியாக 3 லட்சம் ரூபாயும் வழங்கியது. வழக்கு செலவினம் உட்பட மொத்த நிதி உதவியாக 65,10,891 ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழங்கியதோடு இலங்கை சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட 5 மீனவர்கள் சொந்த ஊருக்கு பத்திரமாக கொண்டு சேர்த்தது உள்ளிட்ட விவரங்களையும், தமிழ்நாட்டில் மீன் உற்பத்தியை உயர்த்துவதற்காக 2014-2015 ஆண்டில் எப்போதுமில்லாத வகையில் மிக அதிகமாக 45 கோடி மீன் விரலிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள விவரங்களையும், பாதுகாப்பான கடல் பயணத்திற்கு மீனவர்களுக்கு தடையில்லா தகவல் தொடர்பு வசதிகளை வழங்குவது, 2014-2015 ஆண்டு முதல் பொன்னேரியில் இளங்கலை மீன்வள பட்டப்படிப்பினை தொடங்கியது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும், பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் உத்தரவிடப்பட்டு வழங்கப்பட்ட தீபாவளி போனஸ் மற்றும் கருணை தொகை குறித்த விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகங்கள், கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் உட்பட தமிழக அரசின் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் 3,76,464 தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸாக 242 கோடியே 41 லட்சம் ரூபாயை வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆணை குறித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். உழைப்பே உயர்வு தரும், உழைப்பவர் வளம் பெறுவர் என்ற முதுமொழிக்கேற்ப நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்தாக அமைபவர்கள் தொழிலாளர் பெருமக்களாவார்கள். தொழிலாளர்களின் முன்னேற்றமே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை முழுமையடைய செய்யும். உற்பத்தியை பெருக்குவதிலும் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதிலும் தொழிலாளர்களின் உழைப்பு பெரும் பங்கு வகிக்கிறது. எனவேதான் அத்தகைய தொழிலாளர்களின் பணிகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கும் வகையில் போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகங்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், அரசு ரப்பர் கழகம், தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகம்,
தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம், கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள், தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதியுடைய தொழிலாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 11.67 விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் 20 விழுக்காடு போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும். தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தில் பணிபுரியும் தகுதியுடைய தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 1.67 விழுக்காடு கருணைத் தொகையுடன் கூடுதலாக 10 விழுக்காடு கருணைத் தொகை தற்போது வழங்கப்படும். லாபம் ஈட்டியுள்ள கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போனஸ் மற்றும் கருணைத் தொகையுடன் மொத்தம் 20 விழுக்காடு வரையிலும் வழங்கப்படும். பிற கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் அனைத்து தகுதியுடைய பணியாளர்களுக்கும் 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 1.67 விழுக்காடு கருணைத் தொகையும் வழங்கப்படும். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 1.67 விழுக்காடு கருணைத் தொகையும் வழங்கப்படும். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் வழங்கப்படும். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாயும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 1500 ரூபாயும், போனஸ் சட்டத்தின் கீழ் வராத தலைமை கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 1500 ரூபாயும், தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 1200 ரூபாயும் கருணைத் தொகையாக வழங்கப்படும். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 11.67 விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் 20 விழுக்காடு போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும். தமிழ்நாடு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 11.67 விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் 20 விழுக்காடு போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும். ஒதுக்கக்கூடிய உபரி தொகையுடன் லாபம் ஈட்டியுள்ள தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 11.67 விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் 20 விழுக்காடு போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும். ஒதுக்கக்கூடிய உபரி தொகையுடன் லாபம் ஈட்டாத தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 1.67 விழுக்காடு கருணைத் தொகை என 10 விழுக்காடு போனஸ் வழங்கப்படும். தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனத்தின் அனைத்து தகுதியுள்ள பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 11.67 விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் 20 விழுக்காடு போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும். தமிழ்நாடு ஜரிகை ஆலை நிறுவனத்தில் பணிபுரியும் தகுதியுள்ள தொழிலாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 11.67 விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் 20 விழுக்காடு போனஸ் வழங்கப்படும். மொத்தத்தில் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் 3,76,464 தொழிலாளர்களுக்கு 242 கோடியே 41 லட்சம் ரூபாய் போனஸாக வழங்கப்படும். அரசின் இந்த நடவடிக்கை பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் தீபாவளி பண்டிகையை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட வழிவகை செய்யும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக அரசின் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கியமைக்காக தொழிலாளர்கள் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். தொழிலாளர்களின் நலனை அக்கறை கொண்டு முன்கூட்டியே தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தில் 20% போனஸ் வழங்கியமைக்கு அம்மாவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தொழிலாளர்கள் சார்பாக அண்ணா தொழிற்சங்க சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தொழிலாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் 20% போனஸை வாரி வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தொழிலாளர்கள் ஊழியர்கள் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்திலே பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு தீபாவளிக்கு 10 தினங்களுக்கு முன்பாகவே போனஸ் வழங்கி தொழிலாளர்கள் தன் மனைவி மக்களுடன் சந்தோஷமாக தீபாவளி பண்டிகை கொண்டாட வழிவகை செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு
தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக தொழிலாளர் சார்பாக கோடான கோடி நன்றியை காணிக்கையாக்குகிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியருக்கு 20% போனஸ் வழங்கியுள்ளதற்கு எங்களது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக்குகின்றோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பூம்புகாரில் 148 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 11/9/2013 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. கடல் மீனவர்களுக்கான தேசிய சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம் மற்றும் கடல் மீனவ மகளிருக்கான சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த நிவாரணத் தொகை 1800 ரூபாயிலிருந்து 2700 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. கிராமப்புறங்களில் மீன் வளர்ப்பினை விரிவாக்கம் செய்யவும், விவசாயிகள் மீன் வளர்ப்பு மூலம் கூடுதல் வருவாய் பெற்றிடவும், நிலத்தடி நீரை செறிவூட்டும் நோக்குடனும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த முன்னோடி திட்டமான பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு வாயிலாக ஆண்டொன்றிற்கு கூடுதலாக 75 டன் மீன்கள் உற்பத்தி செய்யப்படுவது உள்ளிட்ட பல்வேறு சாதனை பதிவுகளை இப்போது காணலாம். 2014-2015 ஆண்டிற்கான நிதிநிலை கூட்டத்தொடரின் போது விதி 110 கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடல் மீனவர்களுக்கான தேசிய சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம் மற்றும் கடல் மீனவ மகளிருக்கான சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த நிவாரணத் தொகை 1800 ரூபாயிலிருந்து 2700 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. 2014-2015 ஆண்டில் சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் 75 கோடியே 60 லட்சம் ரூபாய் அரசால் ஒப்பளிக்கப்பட்டு 13 கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த 1,94,436 கடல் மீனவர்கள் மற்றும் 1,76,786 கடல் மீனவ மகளிருக்கு நிவாரணத் தொகையாக மொத்தம் 66 கோடியே 81 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2014-2015 ஆண்டில் மீன்பிடிப்பு குறைந்த காலங்களில் மீனவர்களுக்கு சிறப்பு நிவாரண தொகையாக ஒவ்வொரு கடல் மீனவ குடும்பத்திற்கும் தலா 4000 ரூபாய் வீதம் 1,65,243 கடல் மீனவ குடும்பங்களுக்கும் மற்றும் மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையாக ஒவ்வொரு கடல் மீனவ குடும்பத்திற்கும் தலா 2000 ரூபாய் வீதம் 1,57,244 கடல் மீனவ குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகாரில் 148 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 11/9/2013 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் தற்போது முன்னேற்றத்தில் உள்ளன. இப்பணிகள் ஜூன் 2016 முடிவடையும். சென்னை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சேத்துப்பட்டி ஏரி 42 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு பொழுதுபோக்கு தூண்டில் மீன்பிடிப்பு மற்றும் பசுமை பூங்கா ஆகியவற்றை அமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. சென்னை மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள வசதிகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 75 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் பணிகள் முடிவுறும் நிலையில் உள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் உலக தரம் வாய்ந்த கடற்காட்சியகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மீன் பதனிடும் பூங்காக்கள் அமைப்பதற்கு முறையே மீளவீட்டான் மற்றும் கும்மிடிப்பூண்டியில் உள்ள சிப்காட் வளாகங்களில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் மீன் வளர்ப்பினை விரிவாக்கம் செய்யவும், விவசாயிகள் மீன் வளர்ப்பு மூலம் கூடுதல் வருவாய் பெற்றிடவும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் நிலத்தடி நீரை செறிவூட்டிடும் நோக்கோடு அமைக்கப்பட்டு வரும் பல்நோக்கு பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பினை ஒருங்கிணைத்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2014-2015 ஆண்டில் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு 1333.35 ஏக்கர் பரப்பில் 934 பல்நோக்கு பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு 1 கோடியே 14 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஆண்டொன்றிற்கு கூடுதலாக 75 டன் மீன்கள் உற்பத்தி செய்யப்படும்.
மீனவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அயல்நாட்டில் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி வழங்கிய விவரங்களையும், இலங்கையில் தமிழக மீனவர்களுக்கு எதிராக புனையப்பட்ட வழக்கை சட்ட ரீதியாகவும் ராஜாங்க ரீதியாகவும் எதிர்கொண்டு வழக்கிலிருந்து மீனவர்களை விடுவித்து இடைக்கால நிவாரணமாக 2 லட்சம் ரூபாயும், புதிய வாழ்வினை தொடங்க கூடுதல் நிதியாக 3 லட்சம் ரூபாயும் வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் விரிவாக பார்க்கலாம். பஹ்ரைன் நாட்டில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மீன்பிடி நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியில் இருந்த கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரன் தாலுகா ராஜாக்கமங்கலம் துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த திரு தாமஸ் கிளேட்டஸ் என்ற மீனவர் கடந்த 21/5/2014 அன்று கடற்கொள்ளையர்களின் துப்பாக்கிச் சூட்டில் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். இறந்த மீனவரின் மனைவி திருமதி சகாய சிரோன்மணிக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆணையின்படி கடந்த 11/6/2014 அன்று நேரில் வழங்கப்பட்டது. பஹ்ரைன் நாட்டில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மீன்பிடி நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியில் இருந்த ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த திரு கார்த்திகேயன் என்ற மீனவர் கடந்த 21/9/2014 அன்று கத்தார் நாட்டு கடலோர காவல் படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். இறந்த மீனவரின் மனைவி திருமதி எழுவக்காள் என்பவருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆணையின்படி 4/10/2014 அன்று நேரில் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் பொழிக்கரை மீனவ கிராமத்தினைச் சேர்ந்த திரு எஸ் மதிவளன் என்பவர் சவுதி அரேபிய நாட்டு தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டு இறந்தார். இந்நேர்வினை ஒரு சிறப்பு நேர்வாக கருதி அவரின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையாக 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை இறந்த மீனவரின் மனைவி திருமதி மேரி பெல்லாஜி என்பவரிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 25/6/2015 அன்று நேரிடையாக வழங்கப்பட்டது. கத்தார் நாட்டில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மீன்பிடி நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியில் இருந்த கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகா இணையம்புத்தன்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த திரு அந்தோணி அருள் அனீஷ் என்ற மீனவர் கடந்த 6/8/2015 அன்று கடற்கொள்ளையர்களின் துப்பாக்கிச் சூட்டில் மரணமடைந்துள்ளார். இறந்த மீனவரின் குடும்பத்தாருக்கு நிவாரணத் தொகையாக 5 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த 7/9/2015 அன்று வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். வங்கதேசம், ஈரான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய அயல்நாட்டு கடற்படை மற்றும் கடலோர காவல் படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் அயராத தொடர் முயற்சியின் காரணமாக விடுதலை செய்யப்பட்டு தமிழகம் அழைத்து வரப்பட்டனர். முன் எப்போதும் இல்லாத நிகழ்வாக 5 அப்பாவி தமிழக மீனவர்களுக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தியதாக புனையப்பட்ட வழக்கில் இலங்கையில் உள்ள கொழும்பு உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. அம்மீனவர்கள் கைது செய்யப்பட்ட 2011ஆம் ஆண்டிலிருந்து அவர்களின் விடுதலைக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்ட ரீதியாகவும் ராஜாங்க ரீதியாகவும் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வந்துள்ளார். அம்மீனவர்களை விரைவாக விடுதலை செய்திட ஏதுவாக வழக்கு செலவினத்திற்காக 5 லட்சம் ரூபாயை அரசு விடுவித்ததோடு மட்டுமின்றி 20/11/2014 ஆண்டு வரை அவர்களுக்கு தின உதவி தொகையாக 13,60,000 ரூபாய் மற்றும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து இடைக்கால நிவாரணமாக தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கும் பொருட்டு மாவட்ட ஆட்சியரால் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் தலா 5,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 5 மீனவர்களும் தமிழ்நாட்டில் புதிய வாழ்வினை தொடங்க ஏதுவாக கூடுதல் நிதியுதவியாக தலா 3 லட்சம் ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகையுடன் சேர்த்து 5 மீனவர்களின் வாழ்வினை காத்திட மொத்தம் 38,85,000 ரூபாயும் மற்றும் மேல்முறையீட்டு வழக்கு செலவினமாக 20 லட்சம் ரூபாயையும் உள்ளடக்கி மொத்த வழக்கு செலவின உதவியாக 26,25,891 ரூபாயும் ஆக மொத்த நிதி உதவியாக 65,10,891 ரூபாயை தமிழக அரசு விடுவித்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முயற்சியினால் இந்த 5 மீனவர்களும் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆணையின் பேரில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் 20/11/2014 அன்று அவர்களை வரவேற்று அவர்களது சொந்த ஊருக்கு பத்திரமாக கொண்டு சேர்த்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும்.
முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழ்நாட்டில் மீன் உற்பத்தியினை உயர்த்துவதற்காக 2014-2015 ஆண்டில் எப்போதும் இல்லாத வகையில் மிக அதிகமாக 45 கோடி மீன் விரலிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள விவரங்களையும், பாதுகாப்பான கடல் பயணத்திற்கு மீனவர்களுக்கு தடையில்லா தகவல் தொடர்பு வசதிகளை வழங்குவது, 2014-2015 ஆண்டு முதல் பொன்னேரியில் இளங்கலை மீன்வள பட்டப்படிப்பினை தொடங்கியது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அறியலாம். தமிழ்நாட்டின் மீன் உற்பத்தியினை 4,50,000 டன்களாக உயர்த்துவதற்கு சராசரியாக 70 கோடி மீன் விரலிகள் தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2013-2014 ஆண்டில் 24 கோடி மீன் விரலிகள் உற்பத்தி செய்யப்பட்டு மேலும் 46 கோடி மீன் விரலிகள் தேவைப்பட்டது. இந்த தேவையினை பூர்த்தி செய்திடும் வகையில் மீன்வளத்துறையில் பல்வேறு திட்டங்களின் மூலம் அரசு மீன் பண்ணைகள் மற்றும் தனியார் மூலமாக 40 ஹெக்டேர் மீன் குஞ்சு வளர்ப்பிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் 2014-2015 ஆண்டில் எப்போதுமில்லாத வகையில் மிக அதிகமாக 45 கோடி மீன் விரலிகள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மீன் விரலிகளின் தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையேயான இடைவெளி 46 கோடியிலிருந்து 25 கோடியாக குறைந்துள்ளது. 2014 ஆண்டு அக்டோபர் திங்களில் மீன்வளத்துறையில் 10 தொழில்நுட்ப அலுவலர்கள் வியட்நாம் நாட்டிற்கும் 9 அலுவலர்கள் சீனாவிற்கும் மீன்வள மேம்பாடு மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பில் பல்வேறு தொழில்நுட்பம் தொடர்பான வெளிநாட்டு பயிற்சிக்காக அனுப்பப்பட்டனர். பயிற்சியாளர்கள் புதிய மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்களான கூண்டுகளில் மீன் வளர்ப்பு, குளங்களில் தீவிர மீன் வளர்ப்பு, மரபு வழி மேம்படுத்தப்பட்ட பண்ணை திலேப்பியா வளர்ப்பு, தீவிர பங்கேசியஸ் மீன் வளர்ப்பு, ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு மற்றும் சுகாதாரமான முறையில் உயிருடன் மீன் விற்பனை செய்தல் ஆகியவற்றில் அறிவு திறன் அடைந்தனர். பாதுகாப்பான கடல் பயணத்திற்கு மீனவர்களுக்கு தடையில்லா தகவல் தொடர்பு வசதிகளை ஒவ்வொரு மீன்பிடி படகுக்கும் அளித்திடும் திட்டத்தின் கீழ் கம்பியில்லா உபகரணங்களை வழங்குவதற்காக மீனவர்களிடமிருந்து 19,380 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கம்பியில்லா தொலைத்தொடர்பு திட்ட ஆணையம் மூலம் உரிமம் பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2014-2015 ஆண்டு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் 8,75,00,000 ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் 2014-2015 ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் 40 மாணவர்கள் பயிலும் வகையில் இளங்கலை மீன்வள பட்டப்படிப்பினை பொன்னேரியில் உள்ள மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தொடங்கியுள்ளது. மீன் உணவு பாதுகாப்பு மற்றும் தர உறுதியளிப்பில் நிக் ஏரியா ஆஃப் எக்ஸலன்ஸ் புரோகிராம் இன் ஃபிஷ் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் என்ற உயர் சிறப்பு நிலையம் ஒன்று தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மீன் தர உறுதி மற்றும் மேலாண்மை துறையில் அமைத்திட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 3,05,60,000 ரூபாய் நிதி அளித்துள்ளது. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் முதலாம் பட்டமளிப்பு விழா 19/2/2015 அன்று சென்னையில் நடைபெற்றது. 2014-2015 ஆண்டில் 65 மாணவர்கள் மீன்வள இளங்கலை பட்டமும், 33 மாணவர்கள் மீன்வள முதுகலை பட்டமும் மற்றும் ஒரு மாணவர் முனைவர் பட்டமும் பெற்றனர். 2014-2015 ஆண்டில் தமிழ்நாடு மீனவர் நல வாரியம் பல்வேறு திட்டங்களின் கீழ் தனது சொந்த நிதியிலிருந்து 7,248 பயனாளிகளுக்கு 3,28,00,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கியுள்ளது. மேலும் ஜூலை 2015 வரை 2,293 கேட்பு விண்ணப்பங்களுக்கு 1,31,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீனவர்கள் நலனில் அக்கறை கொண்டு கடல் மீனவ மகளிருக்கான சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கியமைக்காகவும், மீன்பிடிப்பு குறைந்த காலங்களில் மீனவர்களுக்கு சிறப்பு நிவாரணத் தொகை, மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை வழங்குவதற்காகவும், உயிரிழந்த மீனவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி மற்றும் பண்ணைக்குட்டை வளர்ப்பு, மீன் உற்பத்தியினை பெருக்க நடவடிக்கை ஆகிய பல்வேறு செயல்பாடுகளுக்காகவும் மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். 50,000 மதிப்புள்ள பண்ணை கூட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்குது. பருத்தி மிளகாய் வச்சுருக்கோம். அது கட்டி கொடுத்ததுனால அம்மாவிற்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திலேருந்து இந்த பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன். எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நம்புகிறேன். இதுக்காக நான் தமிழக முதல்வர் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பண்ணை கூட்டத்தில் வந்து நாங்கள் அது தண்ணி பெருக்கி விவசாயம் பண்ணிக்கிறோம். மீன் குஞ்சு கொடுத்தாங்க, ஒரு 200 குஞ்சு கொடுத்தாங்க. அதில் ஒரு 20,000 ரூபா லாபம் கிடைச்சது. விவசாயத்துக்கு நல்லா ஒரு உகந்ததாக இருக்குது. இந்த கூட்டத்தை கொடுத்த அம்மா அவர்களுக்கு விவசாயம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் வந்து பண்ணைக்குட்டைகள் வந்து நிறைய விவசாயிகள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த பண்ணைக்குட்டையில் வந்து நீர் தேக்கிறது மூலியமாக வந்து மீன் வளர்க்குறது மற்றும் வந்து மழை இல்லாத நேரங்களில் வந்து இந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாயிகள் வந்து அதிகமான லாபத்தை ஈட்டுகிறதுக்கு வந்து ஒரு மிகுந்த உதவியாக இருந்தது. இந்த பண்ணைக்குட்டையில் வந்து நீர் தேங்கி இருக்கிறது மூலமாக விவசாயிகள் வந்து மீன் வளர்க்குறது மற்றும் இதர தேவைகளுக்கான வந்து நீரை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப மிகுந்த உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு வந்து மீன் கொட்டை வெட்டி கொடுத்தாங்க, மீன் வளர்த்தோம், பரவாயில்லை. விவசாயிகளோட நல்ல லாபம் கிடைக்குது, நிலத்தடி நீரும் நிறைய சேமிக்கப்படுது. இந்த மீன்களுடைய தண்ணியும் விவசாயத்தை நாங்கள் பாய்ச்சிருக்கிறோம். பல விதத்தில் இது நன்மையாக இருக்குதுங்க. இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் எங்கள் மீனவர் மக்களுக்கு பஞ்ச நிவாரண 1800 2700 ஆக்குன எங்கள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் நாங்கள் மீனவர் மக்கள் சார்பில் பெரிய நன்றி. மீன்பிடி தொழில் இல்லாத காலங்களில் 2000 ரூபாய் இருந்ததை 4000 ரூபாயாக வைத்து இந்த மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட தீபாவளி போனஸ் மற்றும் கருணை தொகை குறித்த விவரங்களையும் மீனவர்களின் நலனுக்காகவும் மீன்வளத்துறையின் மேம்பாட்டிற்காகவும் செயல்படுத்தப்படுகின்ற பல்வேறு தகவல்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.